100 பேர் பட்டுங்கிற மாதிரி இருக்குதா? இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம்னு சிந்தனை இருக்குதா? இல்லை தானே? இருக்குதா? நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நிம்மதியாக இறக்க முடியாது, இருக்குதா? 3 மாதம் இது பாயோட வேலை தான். ஆமாம், இந்த பாலகனால படிக்க முடியல, நிம்மதியாக உக்காந்து படிக்க முடியல, பைத்தியக்கார மாதிரி சுற்றுறானா, கண்ட பசங்களோட சுற்றுறானா இல்லையா? உன் பேசி கேட்க மாட்டானே, அவன் போக்குப்படியே தான் போகிறானே இல்லையா? வீட்டில் நிம்மதியாக இல்லை, சண்டை சச்சிட்டு தான் அது அதிகமாகதே இல்லையா? அத்துது முதுகு, அத்துது முட்டி, இன்னொரு முட்டி போடு. இப்போதைய எதிராளி கட்டு பையாளி கட்டு மத்தியம் அர்த்தம் எடுத்துக்கிடாச்சிட்டேன், புரியுதா? சிச்சி பாக்குதா, கசக்குதா, புளி பாக்குதா? சந்தோஷம். மேல சாம்பிராணி மேல கழுப்புற ஐயா. யோ அதக்குது, யோ கழுப்புறா அதங்குது ஐயா. என்ன சரி போட்டோ எடுத்து எங்களை வீடியோவில் வெளியே விட்டாங்க. கல்புறதுக்கு எடுத்து வச்சு பிடிப்பா. அதுக்கு அது வச்சுனே போ, அதை சுற்றி வச்சுங்க வச்சுட்டு அங்கே உட்காரு, சுற்றி வச்சுட்டு உட்காரு. சுற்றி வச்சுட்டு ஃபுல்லாக ஏற்று ஒரு மெழுகு வச்ச மாதிரி வச்சுக்கணும். ஐயா அது பம்மையாண்டு ஏற்றுப்பா. அம்மா கையெழுத்து கும்பிட்டு உட்காருமா. இந்த கையெழுத்து கும்பிட்டு உட்காரு போ, வச்சு போ. அது என்ன கவுரி, அது ஆறாம் அப்புறமா அவுத்துடணும். அவுத்துணும். ஆமாம் கல்புரம் வச்சு அறியாத பாலகம் எப்போ நான் கூப்பிட்ட குரலுக்கு வரணும். எப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க வீட்டு பிரச்சனை தொந்தரவு எதாக இருந்தாலும் எங்கிட்ட காமிச்சு கொடுக்கணும். எப்போ காமிச்சு விட்டுரு, எப்போ கிறிஸ்து பிடி, எப்போ பிடி ஆறாரு. ஏக்கா அந்த தாயை எடுத்துனாக்கா தலைமுறைக்கா, தாயை எடுத்துனாக்கா தலைமுறை பொறிமலை எடுத்தனா அதாங்க. தம்பி ஆமாங்க இருக்கா, நல்லா அரைக்கி விடுக்கா, தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா இது பண்ணி விடுக்கா ஓட்டம்.
தலை பாரமாக்குதுல்ல ஆமாம். அதுக்கு தான். பஞ்சில் ஒரு 3 மாசமா இருக்குதாம்மா? இருக்குதா 3 மாசமா? அம்மா தொண்டத்தை மட்டும் இருக்குதுன்னா இருக்குது சொல்லு, எடுத்து பேசாது. இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. 3 மாசமா இருக்குது சேட்டை. அண்ணா உன் காலடி துணி நான் வெளியே சொல்கிறேன், வீடு தர துணி எல்லாம் எடுத்து போய் உன் தலை பாரமாக தலையில் 100 பேர் பட்டுங்கிற மாதிரி இருக்குதா? இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் சிந்தனை இருக்குதா? இல்லை தானே? இருக்குதா? நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நிம்மதியாக இறக்க முடியாது. இருக்குதா? நிம்மதியாக சாப்பிட முடியல, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எங்கே போனால் தீருன்னு பார்த்துக்குன்னு போயிருக்குது. புரியுதா? கைக்கெல்லாம் விட்டு போகிற மாதிரி நோய் இருக்குதா? தலை பாரம் பயங்கரமாக இருக்குது. உனக்கு வேலை நல்லா தீட்டி வச்சுக்கிறாங்கம்மா. 3 மாதம் இது பாயோட வேலை தான். ஆமாம். ஆண் ஒரு பெண். நீ சண்டை பிடிச்சிக்கிறியா? சண்டை போட்டுக்கிட்டே இல்லையாம்மா? உனக்கு எதிராளி அவன் தானம்மா? நான் ஆள்லாம் சொல்ல மாட்டேன், அத்தாசு மட்டும் சொல்கிறேன். சண்டை போட்டுக்கிறியா? 2 பேரும் அப்படியே நல்ல பாம்பு விஷயமா இருக்கிறீங்களா? ஸ்பீரி பிள்ளை நல்ல பாம்பு சண்டையில் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ எப்படி இருக்குது உனக்கு உடம்பு? உடம்புல கை கால்லாம் வலியா இருக்குது. இப்போ எப்படி இருக்குதுன்னு? இப்போ பரவாயில்ல. உன் உடம்புல இருக்கிற வலி மற்ற எனக்கு ஊற்றிட்டியே. வீட்டை தங்குறியா நீ? ஒரு நார்மலாக இருக்க முடியாது. பைத்தியாசமே சுத்தலாமான்னு ஓட்டா இருக்குதா இல்லையா? அந்த கட்டெல்லாம் ஆறு, அந்த கட்டெல்லாம் ஆறு, கட்டி தான் கூடாது. கட்டெல்லாம் ஆறு, கட்டெல்லாம் ஆறு. நூலாக இருக்காதே, கட்டு கையில் கற்று மாட்டாரு, கையில் காலில் கற்று மாட்டாரு. ஹவுத்தியா? இந்த பாலகனால படிக்க முடியல, நிம்மதியாக உக்காந்து படிக்க முடியல. பைத்தியக்கார மாதிரி சுற்றுறானா, கண்ட பசங்களோட சுற்றுறானா இல்லையா? உன் பேசி கேட்க மாட்டானே. அவன் போக்கு முடியாது தான் போகிறானே இல்லையா? வீட்டில் நிம்மதியாக இல்லை, சண்டை சச்சிட்டு தான் அது அதிகமாகதே இல்லையா? சாப்பிட்டா இவர்கிட்ட புள்ளியா வருதா வருதா? சாப்பாடே உனக்கு பிடிக்குமா இல்லையா? சாப்பிட முடியாது. உன் நேரம் சரியில்லை, உன் கிரக பலம் சரியில்லை. உனக்கு பிடிச்சது சனியை, பாத சனியும் பிடிச்சி ஆட்டுதே இல்லையா? உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காதுன்னா என்ன? பணம் பாக்கியம் உங்கள்கிட்ட அந்த லட்சுமி கட்டாசாரம் எதுவுமே இருக்காது. இருக்குதா? ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒரு சர்ப்பம் ஒன்று விளையாடிச்சா? இருந்துச்சா இல்லையா? அதெல்லாம் ஒதுங்கி போய்க்குதா இல்லையா? அதுக்கு முன்னே இருந்துச்சு, இப்போ இல்லை. அதுக்கு முன்னே உனக்கு கண்ணில் காய்ச்சி இப்போ காட்டல. ஆமாம், உனக்கு நேரம் சரியில்லை. நீ எங்கே போய் பார்த்தாலும்
எத்தனை கோயில் கோலம் போனாலும் சென்னேஸ்வரன் கோயிலை சுற்றி எங்கள் அண்ணனை சுற்றி போய் அவனை சுத்தன்னா உனக்கு விடிகோலம் பிறக்கும். உனக்கு நேரம் கரகம்பல சரியில்லை, அதேமாரி உனக்கு ஆப்போசிட் பார்ட்டி பார்த்துக்கிறாங்க வேலை. ஆனால் உன் இடத்துல வைக்கல, உன் இடத்துல வர விடலை, அந்த சர்ப்பம் வர விடலை. சுடுகாட்டில் வச்சு வேலை ஏவல் விட்டுக்கிறாங்க உனக்கு, புரியுதா? உன் பொருளெல்லாம் எடுத்துமே வச்சு அந்த மாரியே இருக்குது. உனக்கு கனவுல உனக்கு எப்படி வருது? நாக்கு தொங்க போட்ட மாரி வருதா? ஒன்று வருதா இல்லையா? ஆகிட்டு தான் இருக்கும், ஆகிட்டு தாங்க பாரு, ஆகிட்டு தான் இருக்கும், ஆன்னு வரும். வருதா இல்லையா? சத்தங்க பட்டவங்க மாண்டா பட்டவங்க யாருமே வரல உங்கள் வீட்டுக்கு, புரியுதா? எல்லாம் வெளியே தான் நிற்கிறாங்க, வெளியே தான் நிற்கிறாங்க, தாகத்தோடு நிற்கிறாங்க வெளியே. ஆமாம், தெய்வம் கடாச்சாரமே இல்லை உங்கள் வீட்டில். ஆமாம், கிளம்பிச்சு மேரி. பெத்தியாத்தா அது நூறாரு. ஏத்து அடி 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 புடி 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 எதிரடி கட்டு, பையாளி கட்டு, அரை 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 புடி 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 போடு 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 எல்லாம் கட்டு. தலவா அம்மா தெரியாதா பாலகை அம்மா? தம்பி, உன் கையில் உன் பாக்கெட்டில் வேப்பில இருக்குது பாரு, எடையாத.
ராய் ஸ்டாரு நான் சொல்லும் போது ஒரு வெட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கு. ஃபஸ்ட்டு வெட்டு விராலி கட்டு, பையாளி கட்டு, வெள்ளை கட்டு, திசை கட்டு, விராலி கட்டு போட்டு அரை தலை வெட்டு. அடுத்தது முட்டி, அடுத்து தோல் சுட்டை, அடுத்தது தலை வெட்டியாச்சு, அடுத்தது முதுகு, அடுத்தது முட்டி, இன்னொரு முட்டி போடு, அடுத்தது குதிங்கால், ரெண்டா வெட்டி கைத்த, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. எப்படி இருக்கு சொன்னே கேளு, சொல்றது சொல்லு. எங்கிட்ட சொன்னா தான் நான் மறுபடியும் ஒரு கட்டு அடக்க முடியும். ஆமா சொல்லு, எப்படி இருக்குது பட்டுன்னு சொல்லு. உடம்பு மாதிரியே அது பொறுமை தான் இறங்கும், புரியுதா? இப்பத்தி எதிராளி கட்டு பையாளி கட்டு மத்தியம் அர்த்தம் எடுத்துக்கிடாச்சிட்டேன், புரியுதா? என் சன்னதிக்கு, என் சன்னதி தெரியுமா தெரியாதா? என் உறவம் காளி அவன் இடத்துல போய் 9 நாளைக்கு வெடி நேரம் யாரு கண்ணிலையும் தெரியாதோ சுத்துற, யார்கிட்டையும் தெரியக்கூடாது. நான் இந்த இடம் போறேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? என் சன்னதிக்கு போறேன், புரியுதா? எதுக்கு போக சொல்றேன்னா, உன் குலதெய்வம் எல்லாத்தையும் உள்ளுக்கு வீட்டுக்கு கூப்பிடணும். அப்படிதான். இதுல ஒரு கனி, இதுல ஒரு மஞ்சாத்தூள், இதுல ஒரு சொய்ப்பு, ஒரு திண்ணூறு, 3த்தையும் வேப்பலையோட என்னோட வேப்பலை 3த்தையும் வச்சு கட்டி ஈத்துட்டு வரேன். நான் 2 பேருமே சுத்துறீங்க, 2 பேருக்குமே நேரம் சரியில்லை. முக்கியமா அதிகமா தாய் தான், உன் வாதம் தான் அவனுக்கு அடிக்குது. ஆமா, நீ எங்க வேணாலும் போய் கட்டலாம், உண்மையை சொன்னாலும் அதான் சொல்லுவான். உனக்கு நேரமே சரியில்லை. ஆட்டுன்னு ஆட்டுது, குடும்பத்தையே ஒரு ஆட்டுது ஒன்று ஆட்டுது இல்லையா? காத்தவராயா ஏய் கண்ணி மாறு, ஏய் கண்ணி ஜாம கண்ணி, எல்லா கட்டுக்கும் அவங்க தான் அகப்பட மாட்டாங்க. முட்டி வலி, காலு வலி, முதுகு வலி, ஏய் கண்ணி மாறு. தண்ணி தெளிதா மகனே, மஞ்சா தண்ணி தெளிது. நல்லா கொட்டு. கொடுத்துச்சு.
இப்போ எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்ல ஆ பரவாயில்ல. வாங்க தரு. வாங்க தரு. சிச்சி பாக்குதா, கசக்குதா, புளி பாக்குதா? எப்படி இது? சித்தி பாரு. சந்தோஷம். கேந்துரு அம்மையை சுத்து. இந்த தாண்டு, அப்படியே தாண்டு. சக்கரை மரியாதை தாண்டு. அப்படியே 3 தாண்டு. கிராஸ்டா காரி மூஞ்சிட்டு போயிட்டு தலை முழிக்கினேன். துணியை மாற்றி துணி எடுத்துன்னு வா. தாண்டி வாடா. காரி மூஞ்சிட்டு கிளம்பு. அட்டை கேட்டு கிளம்பு. போய் தலை முழிக்கணும். துணியை மாற்று.